தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாடுகள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த தசாப்தங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி வீணாகிவிடும் என்று பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, முதலில் கோவிட் பெருந்தொற்றும், அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் காசா போரும், இப்போது மேற்காசிய போரால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடி என தொடர்ந்து பல்வேறு புதிய சவால்களை உலகம் சந்தித்துக் கொண்டே வருகிறது. கடந்த 10 ஆண்டுகள் என்பது பெரும் சவால்கள் நிறைந்த காலகட்டமாக இருந்து வருகிறது. மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாடுகள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த தசாப்தங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி வீணாகி மக்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள். உலகம் சவாலான சூழ்நிலையை சந்தித்து வந்தாலும் இன்றைய புதிய இந்தியாவும் இந்தியர்களும் பெரும் கனவுகளை சுமந்து நிற்கின்றனர். குறிப்பாக செமிகண்டக்டர் துறையிலும் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல இந்திய இளைஞர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகின்றனர். சர்வதேச அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 3வது நாடாக இந்தியா இருந்து வருகிறது. உலகளவில் அரசு நிதியுதவி பெறும் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். மேலும் நெதர்லாந்தில் உள்ள இந்தியர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்றும், இந்தியாவில் முதலீடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய பலன் திரும்ப கிடைக்கும் என்பது மோடியின் உத்தரவாதம் என்று பிரதமர் பேசினார்.